இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. ரஷ்யா ஹெவியான அட்டாக் உக்ரைன்ல பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இதுல கொடூரமான தாக்குதல் நரகம் போல் இருந்தது அப்படிங்கிறது கீவ்ல தானே. கீவ்ல தான் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக். இந்த அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 430 ட்ரோன்கள் 19 மிசைல் அப்படிங்கிறதோட உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வருது. ஆனா நமக்கு குருன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தானே. அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது 430 ட்ரோன் 18 மிசைல். இது கொஞ்சம் பிசில் தட்டி இருக்கு. ஸோ நம்மளுக்கு குருவான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றது தானே நம்ம என்னைக்கு உண்மையா நம்புவோம். ஸோ அந்த காரணத்தினால 18 மிசைல்கள்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த காரணத்தினால மொத்தம் தாக்குதலோட எண்ணிக்கை அதிகரிச்சு மொத்தம் 13 பகுதிகளை தாக்குதல் நடந்ததா சொல்லிக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ் 23 ட்ரோன்கள் 13 பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட எம்பி ஃபெர்தென்கோ அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களோட கட்சி தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து டெலகிராம்ல ஷேர் பண்ணிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இவர் நம்ம அடிக்கடி பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு எம்பி தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஏன் சந்தோஷம் அப்படிங்கறதான்னு கேக்குறீங்க. ஏன்னா இதுதான் நம்மளை பாதுகாக்குது. ஆனா இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா விழலாம், இது பேட்ரியட் போல தெரியுது அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டோ எடுத்துட்டு அதை பத்தி பேசிட்டு இருந்துக்கிறாரு. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், உக்ரைனோட மக்கள் வாழும் பகுதிகளில் இருந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் வந்து பண்ண லான்ச் ஆயிருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் லான்ச் ஆயிருக்கு, இன்டர்செப்டார் மிசைல் அப்படிங்கிறது போல. ஸோ இதை வச்சு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, டீ கடை பெஞ்சில் வரதில் பேசிக்கலாம் கொஞ்சம் உண்மை இருக்குதான் போல தெரியுது அப்படிங்கிறது போல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. ஸோ அதுக்காக இந்த ஒரு இது உக்ரைன்ல இருக்கிறது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்காக வச்சிருக்கணும். ஸோ உக்ரைனோட எம்பி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கிளிஸ்கோவிச் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு இந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 22 வயசுக்கு கம்மி பண்ணலாம்ல அப்படிங்கிறது போல. இதுக்கு மரியா ஜெரக்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நச்சக்குன்னு கேள்வி கேட்டுருக்காங்க, போட்டோ எல்லாம் போட்டு. அது மொபைலைசேஷன் ஏஜ் வந்து 22 வயசுக்கு கம்மி பண்றதெல்லாம் நீங்க பேசுறீங்க, அது அந்த நாட்டு ஓகே. ஆனா உங்களோட ஸ்ட்ராங்கான மகன்கள் இருக்காங்களே, அவங்களாம் ஏன் இன்னும் ஃப்ரண்ட் லைனுக்கு வரல அப்படிங்கிறது போல ஜெரக்கோ அவர்கள் கேட்கறாங்க. கொஞ்சம் காண்டு இருக்கும் போல தெரியுது, அனுப்புங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதான் ஸ்ட்ராங்கான சன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க ஜெரக்கோ அவர்கள். அந்த வேர்டு வந்து ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் இன்னும் ராணுவத்துல சேரல, ட்ரைனிங் எடுத்து அனுப்பிச்சு விடலாம்ல, அவங்களையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தான் இவங்க சொல்லியிருந்தாங்களே, நேரம் வரும்பொழுது என் மகன் வருவான் அப்படிங்கிறது போல. உக்ரைன்ல இருக்கிற எந்த எம்பியை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இப்ப வரைக்கும் நேரம் வரல, எந்த நேரத்துல வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், வருவாங்களா, அதுக்கான நேரம் அது வருமா, இல்ல அப்படியே ஃபாரின்லயே செட்டில் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அதனால மற்ற நாடுகள் கேளிக்கையா பேசுறது பரவாயில்ல, எதிரி நாடே வந்து பாத்தீங்கன்னா இப்போ போர் தொடுக்கிற நாடே எங்கே உன் மகன் வர சொல் காத்திருக்கு அப்படிங்கிறது போல காமெடியா போயிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, இதுக்கு வந்து கிளிஸ்கோவிச் அவர்களோட தரப்புல இருந்து எந்த ஒரு பேச்சும் இல்லை, வராது பேச்சு எதுவும் வராது அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவோட வீரர்கள் கர்ஸ்க்ல இறங்கி எப்படி அங்க இருக்கக்கூடிய கன்னி வெடிகள்லாம் அகற்றிட்டு இருக்காங்க. அதாவது கர்ஸ்க பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, பாதுகாத்த அங்க இருக்கக்கூடிய உக்ரைன் எல்லாம் துரத்தி வெளியே அனுப்பிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கன்னி வெடிகளையும் அகற்றக்கூடிய வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க. ரஷ்யர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வேறையா பிரிச்சு பாக்குறதுங்க, எங்களோட ஒருத்தர் அப்படிங்கிறதுல பாத்துக்கிட்டு இருக்காங்களாம். பயங்கரமான வீடியோ பதிவு எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நார்த் கொரியாவை புகழ்ந்து போற்றி பேசுறாங்க. அப்படின்னா நார்த் கொரியாக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல ஏதோ டீல் சைன் ஆயிடுச்சா நீங்களோட கேள்விகள் வருது. சரி ஓகே, அது ஒரு சைடு. இன்னொரு சைடு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் களத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முன்னேற்றங்கள் பல பகுதியில இங்க கால வச்சு அங்க புடுங்கிருந்து அங்க கால வச்சு எங்க புடுங்கிருந்து மாறி மாறி ஒரு பக்கத்துலயும் ரஷ்ய தரப்பு வந்து அஃபென்சிவ் ஆபரேஷன்ல இறங்கி இருக்கிறாங்க. எங்கதான் நம்ம போய் எதைத்தான் அடைக்கிறதுன்னு தெரியல உக்ரைன். ஏன்னா இப்ப பக்ரோஸ்க் பையில வந்து பாத்தீங்கன்னா ராக் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இது ரிக்னு சொல்லிட்டு உக்ரைன்ல சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். உக்ரைன் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ரஷ்யா ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. நீங்க தேடி அந்த பகுதியை கண்டுபிடிக்கிறதே சிக்கல் தான். பட் இருந்தாலும் நம்ம மேப்ல பார்ப்போம். பட் ஆனால் வீடியோ பதிவு பாருங்க, அந்த பகுதியா முழுவதும் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ரஷ்ய வீரர் வந்து பாத்தீங்கன்னா கொடி ஏத்தி காமிச்சிருக்காரு. அந்த பகுதிக்கு எப்படி போனோம், எப்படி சண்டை நடந்தது, நாங்க எந்த மாதிரி தாக்குதல் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறது போல கம்ப்ளீட் பேக்கேஜான வீடியோ. ஒரு பகுதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்ய தப்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது போல இந்த ராக் பகுதியை நாங்க எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தப்பு விட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இதுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா மிர்னோகிராட். இது நேத்திக்கே வந்த செய்தி. மிர்னோகிராட்ல இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய மைன், இந்த
எப்படி சொல்ல சுரங்கம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவும் வந்திருக்கு. ஃபுல்லா ரஷ்யாவோட கொடிகள் அந்த மெயினை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா போட்டு ரெடி பண்ணி வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. என்னன்னா இந்த மிர்னோகிராட் இந்த ஏரியா இந்த பக்ரோஸ்க்கு சுத்தி மொத்தம் 6 மெயின் இருக்கு. இதுல 5 மெயின் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுக்கிறாங்க. இன்னொரு ஒரு மெயின் இருக்கு, அது நம்ம மேப்ல பார்க்கும்போது பார்ப்போம். இந்த மிர்னோகிராட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தொடர்ந்து முன்னேற்றங்கள் ஹெவியான தாக்குதல் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் முன்னேற்றங்கள் இன்னொரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்த ட்ரின்ப்ரோ பெட்ரோஸ்க்குள்ள ஒரு முன்னேற்றம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி போயிருக்கிறாங்க ரஷ்யா. அஸ்ட்ரோபோல் அப்படிங்கிறது ரஷ்யா தரப்புன்னு சொல்றாங்க. இல்ல சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறுதல் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருக்கும். ஆனா மேப்ல பார்க்கும்போது கிளியரா பார்ப்போம் எந்த பகுதின்னு சொல்லிட்டு. சோ ரஷ்யா டின்ப்ரோ பெட்ரோஸ்க் ரீஜன்ல இன்னொரு ஒரு செட்டில்மெண்ட்டை நாங்க எங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. அது எப்படி அந்த பகுதிக்குள்ள போனோம், எப்படி நடந்தது, எப்படி சண்டை பிடிச்சோம், என்ன மாதிரி தாக்குதல் பண்ணோம், அப்புறம் அந்த பகுதியை நாங்க எப்படி பிடிச்சோம், இப்ப பாருங்க எங்களோட கொடி அப்படிங்கிறது போல ரஷ்யா இதுக்கு ஒரு பேக்கேஜ் கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயலி விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பல பகுதிகளும் ரஷ்யா கட்டுப்பாட்டுகள் எடுப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இப்ப இது போக உக்ரைனோட சோர்ஸ் டீப் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்ஃபார்ம் பண்றது என்னன்னா ரஷ்யா வந்து கர்கிவ் பகுதிகளில் ஸ்டெப்போவோ நோவோசெல்கா பகுதியை பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னதுதான். பட் இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, ஆமாங்க கர்கிவ்ல ஒரு பகுதி போயிடுச்சு அப்படிங்கிற. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கர்கிவ், மிர்னோகிராடு, டொனஸ்க், கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியா என்டையர் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுலாம் பார்த்துருப்போம். இப்ப நம்ம மேப்ல பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்க்குள்ள முன்னேறி இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆஸ்ட்ரோபோல். ஸோ மேப்ல பார்ப்போம். உக்ரைனோட தென் கிழக்கு ஸோ ஜாப்ரோசியால இருந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜாப்ரோசியால திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற்றம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேஷ் டேஷா மார்க் ஆயிருக்கா. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹுலை போல நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ரிவர் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதை ஃபுல்லா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துடணும். ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய அந்த சப்ளை லைனை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பெட்டர் பொசிஷன்ல இருந்து இந்த ஹுலை போல சுத்தி வளைக்கிறதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற்றிருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். ஸோ இங்க இருக்கக்கூடிய டேனிலெவ்கா அப்படிங்கிற பகுதி ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்காங்க, வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருப்போம். நான் இப்போ வரைக்கும் உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள மாத்தல. பட் இருந்தாலும் ஸோ இதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய தகவல், அதாவது டேனிலெவ்கான்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஓஸ்ட்ரோபோல். ஸோ ஸ்பெல்லிங் மாறுபாடு இருக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில். ஸோ இதுல இந்த ஓஸ்ட்ரோபோல் பகுதி வந்து பண்ணா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரிவர் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஹுலைபோல் வரைக்கும் உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய சப்ளை லைன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெட் கலருக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ரஷ்யா எடுக்க பாக்குறாங்க. இது பக்ரோஸ்கின்னு இருக்கும், இது வேற, பக்ரோஸ்க்கு வேற. ஸோ இங்க இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இந்த பகுதிகள் எல்லாம் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறது பாக்குறாங்க. ஸோ வீரியமான தாக்குதல் இந்த பகுதியில் நடக்குது. அட் த சேம் டைம் நம்ம பக்ரோஸ்க்கு வந்துட்டோம்னா இந்த பக்ரோஸ்கி இது வேற. ஸோ பக்ரோஸ்க்குன்றது இங்க இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஹின் இருக்கு இல்லையா, ரஷ்யா வந்து இதை ராகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதிகளில் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்ததா வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய எட்ஜ் பொசிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்த மாதிரியான இது நம்ம பார்த்திருப்போம். கொடியை விரிச்சு காமிச்சிருப்பாங்க இல்லையா ரஷ்ய வீரர். ஸோ அது நடந்தது இங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகளா. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் மிர்னோகிராடோட தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்க இருக்கக்கூடிய மெயின் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல நோக்கி முன்னேறாங்க. ஸோ ரஷ்யா கம்ப்ளீட்டா இங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாவே அண்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ரிகே வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதும் வந்துருச்சுன்னு வீடியோ பதிவு பார்த்தோம். உக்ரைன் ஒத்துக்கல. இருக்கக்கூடிய நிலைமை வேற. மேப்ல பார்ப்போம் அது ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இருக்கக்கூடிய சூழ்நிலையின் அடிப்படையில இந்த வீடியோ பதிவு அடிப்படையில இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. ஏன்னா இதுக்கு வீடியோ பதிவு வந்ததுனால சொல்ல வரேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவைனி நோக்கி தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இந்த ரிவைனி ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த பக்ரோஸ்க் மிர்னோகிராட் சோழி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ பக்ரோஸ்கோட 85% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிர்னோகிராட் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மைன் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா.
மொத்தம் 5 மெயின் இருக்கு. அதாவது இங்க ஒரு மெயின் இருக்கு, இங்க இருக்கு, ஸோ இங்க ஒரு மெயின் இருக்கு. இது போல 5 மெயின் இருக்கு. இதுல மிர்னோகிராடோ தெற்கு பகுதியில இந்த மெயின் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பிடிச்சிருந்தாங்க. இப்போ இன்னொரு பேலன்ஸ் இருக்கு. மொத்தம் 5 மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ள வராத ஒரு மெயின் அப்படின்னா அதான் சுரங்கம் இருக்கு இல்லையா, ஸோ அது. ஸோ இப்போ இது மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இந்த தெற்கு பகுதியை சீல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ரஷ்யா. ரெண்டாவது, இப்போ மிர்னோகிராடோட வடக்கு பகுதியில இருந்து என்டர் ஆயிட்டு இருக்காங்க. பலமுனை தாக்குதல் ரஷ்யாக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இதை அப்படியே பாஸ் பண்ணி ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படிங்கிற அந்த இமேஜ் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வேரியேஷன் புரியும் எந்தெந்த பகுதிகளில் இருந்து ரஷ்யா தரப்பு முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மிர்னோகிராடுக்குள்ள இருக்கக்கூடிய உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி உக்ரைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அசம்பிள் ஆயிட்டு இருக்காங்க. இங்க அசம்பிள் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கர்ஷ்னி லிமன், ரொடான்ஸ்கி. ஸோ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொடான்ஸ்கி இந்த கர்ஷ்னி லிமனை ஓபன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது உக்ரைனா நான் எல்லோ கலர்ல மார்க் பண்றேன். ஸோ இங்க இருந்து எல்லா பக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அசம்பிள் ஆகக்கூடிய உக்ரைனியன்ஸ், ஸோ இங்க ஒரு அட்டாக் பண்ணி ஓபன் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிக்கா விட்ரா பண்ணிடலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்றதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா அதுக்கான ஆப்ஷன் இல்லை. நம்ம ரஷ்யாவோட மேப் நீங்க பார்க்கும்போதும் ரஷ்யா கொடுத்த வீடியோ வச்சு பார்க்கும்போதும் ஸோ இந்த பகுதிகள் ரஷ்யாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதை ஓபன் பண்ணா தான் இங்க இருக்கக்கூடிய வீரர்களால தப்பிக்க முடியும், அப்படி இல்லைன்னா கஷ்டம் தான். ஸோ இது இங்க நடக்கக்கூடிய விஷயம். அடுத்தது நோவோசெல்கா உக்ரைன் சொல்றாங்கன்னு பார்த்திருந்தோம் இல்லையா, ஸோ அது இங்க இருக்கக்கூடிய ஸ்டெப்போ நோவோசெல்கா பகுதி. இந்த இடத்துல மார்க் ஆயிருக்கு, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து ஒரு நாள்ல ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குப்பியான்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொரடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொரடு மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஸோ ஒரு சின்ன பகுதி தான். ஸோ இதை மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா குப்பியான்ஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ குப்பியான்ஸ்க்கு நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வேகமா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்கள சுத்தி வளைச்சிருவாங்க ரஷ்யா. ஸோ இந்த 2 பகுதிகள் இருக்கவங்க ஏன்னா சாண்ட்விச் மாதிரி பிரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால. ஸோ கர்கிவ், ஜாப்ரோசியா, டொனெஸ்க், ஸோ என்டையர் ஃப்ரண்ட் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் எல்லா பகுதியிலையும் சைமல்டேனியஸா ரஷ்யா ப்ரெஷர் கொடுக்கறதுனால உக்ரைனால பெருமளவுல எந்த ஒரு டிஃபென்சிவ் ஆபரேஷன், அஃபென்சிவ் ஆபரேஷன் அப்படிங்கிறது எதுவும் பண்ண முடியல. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல மதிச்சு 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பா ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.